வெல்கம் டு வில்லேஜ் vlog பாய்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா vlog எடுக்க போகிறோம். ஸோ போன வாரம் சொன்ன மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா KFC தான் போக போகிறோம். ஸோ KFC வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் இல்லை, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மி ஊர். ஸோ திருப்பூர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகணும். கோபியில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ அதை ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் போகலாம். ஸோ இனிமேல் பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டானுங்க. பாய்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்குது, அவனுக்கு அப்படியே செட் ஆகிட்டானுங்க. இனிமேல் நானும் என் கேமராமேன் மட்டும்தான். சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆச்சு, வண்டி கொண்டு போய் குன்னத்தூரில் போட்டு திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஏறி போகலாம். ஸோ நான் KFC வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், என் கேமராமேனும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா KFCக்கு கால் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 11 o'clock தான் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னாங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:45 ஆச்சு. நம்ம போகிறக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசாமல் வாங்க போகலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக திருப்பூரில் KFC கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பஸ் விட்டு இறங்கி நடந்துறதுக்குள்ளேயே எனக்கு பாதி விசில் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணுன்னு இருந்தேன். பார்த்திங்கன்னா நீ வாங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா KFC போயிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒன்றும் தெரியாது. அந்த டிஸ்பிளேல தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுமா, அது எப்படிப்பட்டதோடு தெரியாது. கேமரா வந்து சொல்கிறேன் பார்சல் வாங்கிட்டு போயிடலாங்கிறேன். ஸோ பார்சல் வாங்கிட்டு இங்கேருந்து மறுபடியும் அங்கே போகிறதுக்குள்ள நம்மளால் ஒன்றும் முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். வாங்க, கேஸ் வாங்கலான்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. வாங்க KFC ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா KFC வந்து பார்த்திங்கன்னா KFCயில் ஆர்டர்லாம் வாங்கிட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் பண்ணலாம் தான் இருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் டேக்அவே எடுத்தேன். ஸோ பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு காட்டுறேன். இது என்னன்னே தெரில, நான் பாட்டுக்கு எதுவும் வாங்கி வச்சுக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 732 rupees வாங்கினேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான், பார்சல் ஓகே தான். ஆனால் இந்த பெப்சி தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் டாக்ஸ் நிற்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே குடிச்சு போட்டு வந்து பார்த்திங்கன்னா போகலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துட்டானுங்க, என்ன காரணம்னு நான் கேட்கல. சரின்னு சொல்லிட்டு நான் கேட்கவே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரெகுலர் அட்டி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாப்பிடலாம். முதல்ல இந்த பெப்சி வந்து பார்த்திங்கன்னா குடிச்சு காலி பண்ணியில் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா பல போராட்டத்துக்கப்புறமா பெப்சி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடிச்சிட்டேன். கேமரான்னு வந்து பார்த்திங்கன்னா பெப்சி வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா நானே குடிச்சு காலி பண்ணிட்டேன். இந்த பெப்சி ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னு தான் தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா இதை குடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலாம். டைமேட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து KFCயில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது, என்னென்னு காட்டுறாங்க வாடா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான சிக்கனாமா. 9 பீஸ் வந்து 299 சொன்னாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டுக்கு ஒரு கேக் வாங்கினேன். இந்த கேக்கோட ப்ரைஸை கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. இந்த கேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 rupees ஒன்லி. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, சரி சாப்பிட்லாமாடா. எனக்கு எந்த பீஸை சாப்பிட்றதுனே தெரில. சரிங்க, இதில் தான் கொஞ்சம் ஃப்ளேவரெலாம் இருக்குது, சாப்பிட்லாம். நம்ம சில்லி சிக்கன் சாப்பிடும்ல அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேலே இருக்கிற கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஆனால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட் பட்டாசாக இருக்குது. நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சி தான் வாங்கினேன். சரிங்க, இதோட பில் வந்து பார்த்திங்கன்னா 700 ஆச்சு. 700 ரூபாய்க்கு நல்லா இல்லைன்னா என்ன விட்ருங்க வச்சேன். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. இது அந்தளவுக்கு இல்லை,
ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வாங்கியே நான் உங்கள் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மொறுமொறுன்னு இல்லை, கொஞ்சம் இதாக தான் இருக்குது. கடையிலே சாப்பிட்ருந்தோம் பார்த்திங்கன்னா மொறுமொறுன்னு இருக்குது. ஸோ அப்புறம் இது என்னன்னு தெரில, இது தனியாக 2 கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் விங்ஸ் ஆமாம். இருங்க இதையும் சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் விட்டா சாப்பிட்டே இருப்பேன், நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். சரிங்களா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சியில் போய் வாங்கலான்னு தான் பிளான் போட்டு போன வாரம் அது பண்ண முடியல. நான் பார்த்திங்கன்னா கிண்டர் ஜாய் பார்ட் 2 போட்டேன். இந்த கேக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு சொன்னானுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. காட்டுறா, இதுக்கு பேர் என்னமோ சொன்னாங்க, சாக்லேட் லாவா கேக் என்னமோ. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ₹100 இருந்தாலும் இந்த கேக் ஒர்த்து, பட்டாசாக இருக்குது. நான் நிறைய கேக் சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. சரிங்களா, அப்புறம் காம்போ வந்து பார்த்திங்கன்னா பெப்சி கொடுத்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே குடிச்சு காலி பண்ணிட்டேன். இவ்வளோ தூரம் கொண்டு வர முடியாது. அதனால் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கடையில் ஒரு கூலிங் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா, என் கேமராமேன் வந்து பார்த்திங்கன்னா பாட்டேக்கிறா, என்னடா நீ மட்டும் தின்ட்டுருக்குன்னு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானும் அவனை போய் சாப்பிட விட்றேன். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். அப்புறம் கமெண்டில் வந்து சொல்லாதீங்க இது அன்ஹெல்தின்னு. ஆனால் நான் வாழ்க்கையிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன். ஸோ டேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, உண்மையிலேயே சொல்கிறேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான், கொஞ்சம் இல்லை, நிறையவே எக்ஸ்பென்சிவ் தான். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த விளாக் முடியுது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பர்கர் வாங்கினேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் சாப்பிட மாட்டேன், ஷார்ட்ஸில் சாப்பிடுவேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இத்துடன் இந்த விளாக் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.